உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித் தலைவர் அன்பு ரசிகர்களுக்கு இனிய வணக்கங்கள். அதாவது இலங்கை தமிழர்கள் தமிழ் பேச நீங்களாம் கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. சிங்கப்பூர் மலேசியா தமிழர்களும் தமிழ் பேச கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி வெளிநாடுகளில், அதாவது 2-3 தலைமுறைக்கு முன்னாட அந்த நாட்டுக்கு போய் குடியேறிய நமது தமிழ் இனம், நமது முன்னோர்கள், அவர்களுடைய வாரிசுகள் பாருங்கள், ஆங்கிலம் கலக்காமல் தான் தமிழ் பேசுவாங்க. நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அதான் 7 கோடி 8 கோடி பேர் மேலே இருக்கிறோம். தமிழ் மொழியை பற்றி பேசுகிறவங்க கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஆங்கிலம் கலப்பு இல்லாமல் தமிழ் பேசுகிறாங்களா? அரசாங்க ஸ்கூலை மட்டும் எடுத்துக்கிட்டு கதை பேசுகிறோம், தனியார் ஸ்கூலை மறந்தே போயிடுறோம். அது போட்டோம், அந்த சப்ஜெக்டுக்கே நம்ம வேண்டாம். அரசு பள்ளியில் படிக்கிறவங்க ஓரளவு வசதி குறைந்த மக்கள் தான் படிக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ காலகட்டம் முந்தி மாதிரியாக இருக்குது. 1969 68 64 இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு அறிஞர் அண்ணா அவரு சொன்ன அந்த காலகட்டத்துக்கும் இன்றைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை முதல் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி உலகத்தையே கையில் வச்சுருக்கோம். மொழியை கற்றுக்கிறதுல பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறீங்கள, எல்லாமே கட்டாய பாடமாக்குங்க. எதுக்கு இந்த பிரச்சனை? கன்னடம், தெலுங்கு, ஆந்திரா, எல்லாமே எல்லா மொழி, எந்த மொழி, கன்னட மொழி ஆகட்டும், ஆந்திர இதாகட்டும், மலையாள மொழி ஆகட்டும், ஹிந்தி ஆகட்டும், மொழி பிரச்சனையை மறந்துடுங்க. எந்த மொழியில் எது கற்றுக்கிட்டாங்க? மும்மொழி கொள்கை, இருமொழி, 10 மொழி கொள்கை, அந்த சப்ஜெக்டுக்கே நான் வரல. ஏழை குழந்தைகளுக்கு தமிழும் ஆங்கிலமும் தெரியுமா? அந்த காலத்தில் நான் பிஏ படித்தேன். என்னுடைய காலத்தில் முழுக்க எல்லாமே, நான் பிறந்ததிலிருந்து 1958 பிறந்தேன். 67 அண்ணா ஆட்சி அமைக்கிற வரைக்கும் அந்த தொடக்கப்பள்ளியில் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்குமே எடுத்துக்கலாம். அந்த தொடக்கப்பள்ளியில் அந்த மாணவர்கள் படித்து எத்தனை பேர் இன்றைக்கி IPS IAS அதிகாரியாக இருக்காங்க? அன்றைக்கெல்லாம் தனியார் பள்ளிக்கூடமே இல்லையே, எந்த பிரச்சனையும் இல்லை. தனியார் பள்ளிக்கூடம் வந்தது புரட்சித் தலைவரால் தான். இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை, ஏகப்பட்ட காலேஜ். இன்றைக்கி வெளிநாட்டில் இவ்வளோ தூரத்துக்கு மாணவர்கள் போய் இன்றைக்கி சுபிட்சமாக வாழ்ந்து தமிழ்நாட்டுக்கு பணம் அனுப்புகிறாங்கன்னா புரட்சித் தலைவர் போட்ட விதை. புரட்சித் தலைவர் தன்னுடைய படத்திலேயே ஹிந்தி பாட்டை வச்சிருக்கிறார். லடுக்கி ஹே பியார் அப்படின்னு வரும் நவரத்னம் படத்தில். புரட்சித் தலைவர் என்றைக்குமே சமதர்ம சமுதாயம் தான். ஹிந்தி பேசுகிறாங்க, வட மாநிலத்தவர்கள் நிறைய ஹிந்தி பேசுகிறாங்க. அவங்களுடைய கருத்து நமக்கு புரிய வேண்டாமா? வாழ்நாள் பூரா இவங்க என்ன சொல்கிறாங்களோ இதை மட்டும் கேட்டுக்கணும். வேற எதுவுமே தெரிஞ்சக்கூடாது. குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நேராக டாஸ்மாக் கடைக்கு போகணும், நல்லா தண்ணி அடிக்கணும், படுத்து தூங்கணும். மாதம் ஆனால் இந்த இலவசமாக போகிற அரிசியை வாங்கி சாப்பிட்டுக்கணும். அம்மா உணவகத்தில் போய் 5 ரூபா கொடுத்து சாப்பாடை சாப்பிட்டுக்கணும். லைஃப் சரியாக போச்சா? வாழ்க்கைனா என்ன? நமது தமிழ்நாடை முன்னேற்றத்துக்கான வழி என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இலவசமாக கொடுத்துட்டா போதும். அதான் இலவசத்தை பற்றி பேசுனா பிரச்சனை தான் வரும். அதை விட்டுருங்க. ஏழை எளிய மக்கள் வேறு வழி இல்லை. இவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வசதி, மத்திய அரசு ஏதோ சொல்கிறாங்க, மும்மொழி கொள்கை. ஹிந்தி மட்டும் இல்லையா, நீ பக்கத்தாலேயே தான் மலையாளம் கற்றுக்கோ, கன்னடம் கற்றுக்கோ, ஏதோ ஒன்று அடிஷ்னலாக ஒன்று, ஃப்ரெஞ்சு கூட கற்றுக்கோ. என்ன இதில் இருக்குது? இதில் என்ன உங்களுக்கு கஷ்டம் என்ன? அண்ணாமலை பாவம் அவர் மாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிறாரு. ஏதோ இதை எல்லாமே அதான், இதை மொத்தத்தில் எல்லாம் அரசியலாக்குறீங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோமுங்க பாரதியார். தமிழ் மொழியை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு சில கூட்டம் தான் தமிழ் மொழியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறது தப்பு. தமிழ் மொழியை காப்பாற்றுறதுக்கு நான் இவங்கள தான் உலகத்தில் ஆண்டவன் ஒப்படைச்சிருக்காங்களா தமிழ் மொழி? நான் கேட்குறதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். நாலடியாரில் ஒரு 2 பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம். 8 தொகை குறுந்தொகை அது இதுன்னு பேசுகிறோம்ல, ஒன்றில் திருக்குறளில் ஒரு 10 குறள் சொல்லுங்க பார்க்கலாம். இதே நம்ம தமிழ்நாட்டில் 1330 குறளையும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இருக்காங்க. அந்தந்த பிள்ளைங்களுக்கு எதில் திறமை இருக்குதோ அதில் அவங்கள உள்ளார நுழைச்சி பண்ணணும்.
தமிழ் மொழியை ஹிந்தி கற்றுக்கிறதுனால அழிக்க முடியும் அப்படின்னு பேசி ஏன் கேவலப்படுத்துறீங்க? இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. இதுக்கெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை, எந்த மொழி இருந்தால் என்ன? வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு தேவைப்படுதுன்னா அவன் அந்த மொழியை கற்றுட்டு போகிறான். இப்போ போய் பாம்பேயில் இருந்தோம்னா 6 மாதத்துலேயே அந்த ஹிந்தி தெரிய தான் போகுது. 4 பேர் சுற்றி இருக்கிற எது மொழியும் பேசுகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ செல்வங்கள் எதிர்காலத்தில் முந்தி மாதிரி இல்லை. இப்போ ஃப்ளைட்டில் போகிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஒரு காலத்தில் ஃப்ளைட்டு வானத்தில் பறந்தால் ஓடி போய் எட்டி போய் பார்ப்போம், மேலே போய் பார்ப்போம். இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை. ஃப்ளைட்டில் ஏறுறவங்களுடைய ஜனத்தொகை அதிகமாக இருக்குது. நம்ம தமிழர்கள் நிறைய பேர் எல்லா நாட்டிலையும் இருக்காங்க. அது இந்த நவீன உலகத்தில் செல்ஃபோன்லாம் 5G வரைக்கும் வந்துருச்சு. நம்ம நல்லா முன்னேறிட்டு இருக்கோம் பாருங்கள். இந்த இதில் இந்த மொழி பேச்சை வச்சுக்கிட்டு எதுக்கு கேவலமான அரசியல் பண்ணணும்? தயவுசெய்து இந்த இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. எல்லாருமே பதிவு போடுங்க. எந்த மொழின்னா என்ன? தமிழ் தாய்மொழி, நம்ம பிறந்து வளர்ந்த மொழி. அதை எந்த கொம்பனாலையும் காப்பாற்றவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. காப்பாற்றுறது அப்படிங்கிறது தானாகவே அது என்ன சொல்லலாம், கருங்கல்லில் செஞ்ச சிலை மனசில் இருக்குது. மனசில் இருக்கிறத யாரும் அழிக்க முடியாது. இலங்கை தமிழர்கள், மலேசிய தமிழர்கள்லாம் தூய தமிழ் பேசுகிறாங்க. நான் அப்படியே எண்ணி வியந்திருக்கேன். ஒழுங்காக தமிழை சொல்லிக் கொடுங்க. ஆங்கிலமும் பேச நல்லா எழுத படிக்க சொல்லிக் கொடுங்க. 3வது ஒரு மொழியாக அவன் எது பிரியமாக படிச்சுட்டு போகிறான். என்ன உங்களுக்கு இதில் கஷ்டம்? இதை போய் அரசியல் ஆக்கிட்டு இருக்கீங்க. எனிவே, இன்றைக்கி இந்த கருத்து போடணும்னு நினச்சேன். யாரையும் மனசை தாக்கி பேசுங்கிற எண்ணம் இல்லை. அரசு துவக்கப்பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லா மொழிகளையும் கற்கணும்னு தான் புரட்சித் தலைவருடைய ஆன்மா சார்பில் உலகெங்கில் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித் தலைவர் ரசிகர்கள் சார்பிலும் என் சார்பிலும் இந்த பதிவை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். புரட்சித் தலைவர் நாமம் வாழ்க.